Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு mensuration chapter 7 exercise 7.2 ல 5th sum பார்க்க போறோம். Question பாருங்க. A right angle triangle whose sides are 6 cm, 8 cm, 10 cm is revolved about the sides containing the right angle in two ways. Find the difference in volume of the two solids so formed. அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதோட சைஸ் வந்து 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணோம்னா ரொட்டேட் பண்ணுறாங்க. எத்தனை வேஸ்னா 2 வேஸில் வந்து ரொட்டேட் பண்ணலாம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அதை வால்யூம்னு சொல்லிட்டாங்க. ஸோ வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதோட வால்யூம் ரெண்டு வேஸில் வந்து ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு வேஸ், இதுக்கு ஒரு வேஸ் நம்ம வால்யூம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அது ரெண்டு வேல்யூ என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே, சமக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். எப்படி ரொட்டேட் பண்ண போகிறோன்னா, இந்த இதுவை இப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த ரொட்டேட் பண்ணி இதை போட்டுருக்க பாருங்க. இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இந்த சைடில் வந்துடும். சரிங்களா? அப்போ வந்து இந்த ஆர் வந்து ரேடியஸ் ஆகிடும், இந்த 8 வந்து ரேடியஸ் ஆகிடும். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து ரேடியஸ் ஆகிடும், இது ஹைட்டு அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறோம்ல, இப்போ இதுக்கு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் எவ்வளோனா 8 சென்டிமீட்டர், ஹெச் ஈக்குவல் எவ்வளோனா 6 சென்டிமீட்டர். நமக்கு வந்து எல் வந்து இதில் தேவையில்லாது. ஸோ ஃபஸ்ட்டு வே, ஓகேவா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் இப்போ ரொட்டேட் பண்ணும்போது அது என்ன ஷேப்பில் வந்துச்சுன்னா கோன் ஷேப்பில் வந்துச்சு. சரிங்களா? வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ 1/3 பை வேல்யூ அப்படியே போட்டிக்கலாம். ஆர் வேல்யூ வந்து 8 × 8 இன்ட்டு ஹெச் வேல்யூ வந்து என்னென்னா 6. ஸோ கேன்சல் பண்ணால் 3 2s are 6. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 8 8s are 64, 64 2s are 128. அப்போ 128 பை, இது வந்து ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்னொரு வேஸில் வந்து ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ட்ரையாங்கிளை இப்போ இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து ரேடியஸ் ஆகிடும், இது வந்து இதை பாருங்க ரொட்டேட் பண்ணியாச்சு, ரேடியஸ் ஆகிடுச்சு. இந்த 8 வந்து என்ன ஆச்சுன்னா ஹைட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ செகண்ட் வே. அப்போ அதில் வந்து ஆர் வந்து என்னென்னா 6 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து என்னென்னா 8 சென்டிமீட்டர். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா equal to 1/3 pi r square h. 1/3 பை வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம். ஆர் வேல்யூ வந்து 6 × 6, ஹெச் வேல்யூ வந்து 8. ஸோ கேன்சல் பண்ணால் 3 2s are 6. இப்போ 6 2s are 12, 12 8s are 96. ஸோ 96 பை. இப்போ டிஃப்ரென்ஸ் நம்ம கேட்டுருக்காங்களா, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம் ஆஃப் டூ சாலிட்ஸ். அப்போ டிஃப்ரென்ஸ் in volumes of the two solids. அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு என்னது 28 பை மைனஸ் 96 பை. ஸோ 128லேருந்து 96 மைனஸ் பண்ணிங்கன்னா 32 பை வரும். ஸோ இப்போ வந்து பை வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 32 × 22/7. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 32 × 22 2s are 4, 3 2s are 6, 4 6 4 10 ரிமைண்டர் 1 704 அப்படி வருது. ஓகே, இப்போ 704 இப்போ வந்து என்ன வருதுன்னா 704 டிவைட் பை 7. இங்கே நான் டிவைட் பண்ணி காட்டுறேன். 704 17, 7s are 70, 4 வருது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு 0 சேர்த்துக்கணும். அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்துக்கணும், இங்கே ஒரு 0 சேர்த்துக்குங்க. அப்போ என்ன வருதுன்னா 7 பாயிண்ட் வச்சாச்சு. 7 1s are 7, 7 2s are 7 5s are 35. அப்போ 10 ஆகும். 10ல் 5 போச்சுன்னா 5. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சாச்சு, 0 சேர்த்துக்கலாம். 7 7s are 49 அப்படி வருது. ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 100.49
57 சென்டிமீட்டர் கியூப். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.